ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. இன்றைக்கி அண்ணா நகரில் நடந்த லிவர் ரனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஜூம்பாவோட ஸ்டார்ட் ஆச்சு மார்னிங்கில். பாருங்கள், எல்லோரும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு அப்படியே வந்த உடனே நம்ம ஸ்டார்ட் பாயிண்டில் நின்று கரெக்டாக 5:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. ரோடு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தது. யூஸ்வலாக நம்ம அந்த பீச் ரோடு அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் அகலமாக இருக்கும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே அண்ணா நகரில் நான் செகண்ட் டைம் வரேன். இது எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். கொஞ்சம் பழக்கப்பட்ட ரோடு, செகண்ட் டைம் போகிறதுனால இந்த ரூட்டில் போகும்போது தெரிஞ்சுது. ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ப்ரொஃபைல்ஸ் உள்ள ஆட்கள் வந்தாங்க. ஸோ சில பேர் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்தாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்கும்போது பேக்கில் ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் ஒருத்தர். ஸோ டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், ப்ரோ அத்லீட்ஸ்லாம் சைடில் ஓடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் ஃபேஸில் ஓடிட்டு இருந்தாங்க. இல்லை, ஜென்ட்ஸ் லேடிஸ் மிக்சட் தான். வயசானவங்களும் பார்த்துருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்க ஒருத்தரை பார்த்தேன். ஒரு தாத்தா பார்த்தேன். பேர் ஃபுட்டில் ஓடிட்டு இருந்தார். ஸோ அண்ட் ஒரு ஆட்டிசமில் அஃபெக்ட் ஆன ஒருத்தர் நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் ரிஜிஸ்டர் பண்ணி கூட 2 பேர் அவரை சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ லூப் முடிச்சுட்டு அப்படியே டேர்ன் பண்ணோம். ஸோ எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக சைன் போர்டு இருந்துச்சு. கண்டிப்பாக ஹைட்ரேஷன் பாயிண்ட் பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப ப்ராப்பரான ஒரு ஹைட்ரேஷன் பாயிண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேட்டும் ரொம்ப நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தது. மார்னிங் ரொம்ப வெயில் கிடையாது, மேனேஜபிளாக 5:30க்கு ஆரம்பித்தோம். நான் முடிக்கிறதுக்கு 1.25 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். க்ளோஸ் டு 1 hour 13 minutes. ஸோ சர்டிஃபிகேட் லாஸ்ட்டாக வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஸோ ஃபினிஷ் லைன் வந்துட்டோடனே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிடக்கூடாது. இங்கேருந்து இன்னும் ஒரு லூப் எடுத்து அப்படியே ரிட்டர்ன் எடுத்து ஓட ஆரம்பிக்கணும். ஸோ இது செகண்ட் லூப் இது. ஸோ நல்ல எனர்ஜெட்டிக்காக பல பேர் ஓடி வர்றதை பார்க்க முடிஞ்சிச்சு. வெற்றிகரமாக முடிச்சுட்டு அப்படியே வந்தால் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்ருந்தாங்க. நிறைய பெரிய ஹியூஜ் க்யூ. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு மெடலும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு குட் க்ளோஷர். என்னோடய சர்டிஃபிகேட் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஃபோட்டோஸும் எடுத்திருந்தேன் ஃபோட்டோ பூத்தில். ஸோ ஓவராலாக ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த ரன்னு. ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்ஸ் ஃபார்